நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க பார்க்க போறோம். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம விஜய் இருந்து நல்லா ஒரு அவுட்டிங் போயிட்டார்லமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை கூப்பிடவே இல்லை, மல்லி வெண்பாவை மட்டும் கூட்டின்னு சந்தோஷமா போலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த முடிவு எனக்கு பிடிக்காது, இதை நான் தடுத்து நிறுத்துவேன். என் தம்பி கூட அவன் எப்படா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஒரு பக்கம் வயிறு பத்திக்கிட்டு எரிதல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி கதறா. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம். அதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு இன்னும் எரியுது ஒரு பக்கம். ரஞ்சிதம் வாடி, நாமளும் கூட போலாம். விஜய் நாங்களும் வரங்க. எதுக்குக்கா, உங்களுக்கு வேலை இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நானும் வரேன். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கார் ஓட்டுன்னு போறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு வரும்போது நம்ம ராஜேஸ்வரி நம்ம விஜய் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு வராங்க. என்ன சண்டை ஏதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப வள்ளிக்கு இடம் கொடுக்குறேன்னு நினைக்கிறா, அவெல்லாம் பின்னாடி தான் இருக்கணும், என்ன பின்னாடி கரைச்சிட்டு அவளை முன்னாடி கரைச்சிக்கிறேன், அவ ராசி இல்லாதவட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னக்கா, மல்லிக்கு எங்க பிடிச்சிருக்கு, எனக்கு அவ உட்காரது பிடிச்சிருக்கு, நீங்க தூங்கிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை உருட்டுறான் பாத்தியா நம்ம தலைவன் அப்படின்ற மாதிரிதான் ராஜேஸ்வரியோட மைண்ட் வாய்ஸ். ஏன்டா பொண்டாட்டி உன் பக்கங்கணும், நான் பின்னாடிக்கணும்னு சொல்லிட்டு உன் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டேன், அதை வெளியே சொல்ல முடியாம அப்படியே சமாளிக்கிற. எப்படா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ எல்லாம் நடிப்புன்னு நினைச்சானா உலக மகா நடிப்புண்டா, நீ உனக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதம் மூஞ்சி பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டு போய் வெளியே பார்த்தா கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ஒரு பக்கம் முன்னாடி ரத்த கரை, கீழே பார்த்தா ஒரு பையன் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. 18 வயசு பையன். அடாடே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. கிராஸ் பண்றத பார்க்காம இவங்க ஒரு வேகத்தில் வந்துட்டாங்க பேசினு போது. அதனால கிராஸ் பண்ண சைக்கிள் வந்தவன் அடிச்சு தூரமா தூக்கி போட்டுருச்சு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கை கிராக் ஆயிடுக்குது, அப்புறம் உடம்புல கொஞ்சம் அடி. ஆனா அதே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கிற வரையும் தான் அது சிம்பிளா தெரியும், ஆனா நடந்துருச்சு அது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன அடியா இருந்தாலும் அது வலி, உயிர் போகும். அது இன்னைக்கு இருந்தாலும் வயசா இருக்கும்போது அந்த கை எங்க அடிபட்டுச்சோ அந்த வலி அன்னைக்கு காட்டுங்க. அது மாதிரிதான் இங்கேயும் அந்த பையனுக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி அவங்களோட காசு திமுறை காட்டிட்டாங்க போலீஸ் கிட்ட. அதனால போலீஸ் சும்மா இருப்பாங்களா? வாடா வா என் மாப்பிள்ள, உனக்கு வச்சு வைக்கிற இன்னைக்கு ஆப்புல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறா. சார் பண்ண தப்பு தான் சார், தெரியாம நடந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்க பண்றோம், நீங்க தான் சார் காப்பாற்றணும். ஐயோ மேடம், நீங்க போய் எங்களை காப்பாற்றணும் அப்படி இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மேடம், நீங்க யாரு பெரிய செல்வாக்கு, நீங்க போய் கோர்ட்ல காசை கட்டி அங்கேயே பாத்துக்கோங்க. இங்கெல்லாம் எதுக்கு அசிங்கமா வந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மேடம், எனக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா டே, உலக மகா நடிப்பாக்குதடா, இதுக்கெல்லாம் நம்ம ஆஸ்கர் அவார்டே தரலாம் போலயே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில, இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது, என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட அப்படின்ற மாதிரி நம்ம கண் கூட பார்க்க தான் போறோம், பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோம். உடனே நம்ம மல்லி இருக்காங்களே, ஐயா சார் இவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் சார், இவங்க பண்ணது தப்பு இல்லை நான் சொல்ல மாட்டேன் சார், எங்களால என்ன முடியுமோ காலில் கையில் விழுந்து அந்த பையனுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா மேடம் வாங்கம்மா வாங்க முன்னாடி வாங்கம்மா, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னே தெரியல, வந்து அப்படியே லபலாப்னா எனக்கு யாரு தெரியும், நீ யாரு, இந்த வீட்டுக்கு யாரு நீ, ஃபர்ஸ்ட் இவனுக்கு யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நம்ம மல்லி விஜய பார்க்க, விஜய் மல்லிய பார்க்க, டேய் போது நிறுத்துக்கடா, இவன் அவனோட பொண்டாட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியே சொல்லிடுறா. ராஜேஸ்வரியே சொல்லிட்டா, இதுக்கு மேல அடிச்சு தூள் கிளப்பு டே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போகுதுன்னா பாத்துக்கோங்களேன். உடனே நம்ம விஜய் சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு 5 லட்சத்தை தள்ளி விடுங்க, மொத்தத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உடனே நம்ம மல்லி இருக்காங்கல்ல அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே நம்ம விஜய் சார் இங்க இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சார், அனைத்துக்கும் நான் கேரண்டிடா, நான் பாத்துக்கிறேன்டா, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பாக்குறது ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடுறாங்க. ஆனா அசால்ட்டா நினைக்கிறதாங்க, ஐயோ ஏம்மா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மூச்சு வாங்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இப்ப என்னதான் பண்ணலாம், என்னதான் முடிவு, இது என்னதான ஆப்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் முழிக்கிறாரு. நம்ம மல்லி இருந்துன்னு இருக்கட்டும் விஜய், இவர்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு நம்ம அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கும். இவர் 5 லட்சத்தை வாங்கி நாங்க 2 லட்சத்தை கொடுத்துட்டா நாம என்ன நக்கிட்டு போறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே, உன் பொண்டாட்டி பேச்ச கேள்றா, நம்மளுக்கு கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு தாட்டானா கன்ஃபார்ம், எவங்கிட்ட எங்க பேசணுமோ அங்கெல்லாம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் உன் குடும்பத்துக்கிட்ட பேசுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாங்க. அக்கா
மல்லி சொல்றது கரெக்டு தாங்க. தப்பு பண்ணது நாம, அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நான் இப்படியே விட்டுருவேனடா, என் தம்பின்னு கூட உன்னை பார்க்க மாட்டான், அவளுக்கு ஜாடா தட்டுறல உனக்கு வைக்கிறேன்டா வெடி. அந்த போலீஸ்க்கு சீக்கிரட்டா போன் பண்ணி என் தம்பின்னு கூட பார்க்காதீங்க சார், அவன் மேல ஆக்ஷன் எடுங்க, இருந்தாங்க பிடிங்க 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட்டே மேடம், அப்ப நல்ல மாதிரி பஸ்ல இப்ப நடா காசு, அது எங்களுக்கு உள்ள சார், உங்களுக்கு என்ன காசை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதை மட்டும் நொட்டணும், இங்க வந்து எங்க கிட்ட நொட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம், காசை கொடுத்துட்டீங்களே, காசை கொடுத்தா பக்காவா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.